அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்தில் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் தன் திருமறையின் மூலமாக அனைத்து மக்களுக்கும் தெல்ல தெளிவாக தெரிவித்து விட்டான். யாராலும் எவராலும் மரணப்பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. பழந்த கோட்டை கொத்தளத்தின் மீது அமர்ந்திருந்தாலும் சரியே மரணம் பிடித்து கொள்ளும் என்கிறான். யாராலும் தப்பிக்க முடியாது. அனைவரும் அறிந்திருக்கிறோம், மரணம் நிச்சயமாக வரும் என்று தெரிந்தும் கூட, இறைவனை சந்தித்து போகிறோம் என்று தெரிந்தும் கூட இந்த உலகத்தை நாம் எப்படி செலவிட்டு கொண்டிருக்கிறோம்? எந்த முறையிலே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை பின்பற்றுகிறோமா? ரசூல்லா செய்த சுன்னத்துகளை பின்பற்றுகிறோமா? எந்த முறையிலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக வாழுகிறோம்? என்ன நோக்கத்திற்காக இறைவன் இந்த உலகிலே நம்மை அனுப்பப்பட்டிருக்கிறான்? அல்லாஹுவை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் அல்லாஹ் இந்த உலகில் நம்மை அனுப்பப்படவில்லை. ஆனால் அதை விட்டுவிட்டு அனைத்து காரியங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமே. இறைவன் கேள்வி கணக்கேற்பானே, உன்னுடைய காலத்தை நீ எப்படி செலவிட்டாய்? உன் வாலிப பருவத்தை நீ எப்படி செலவிட்டாய் என்று கேட்கும் பொழுது நாம் என்ன பதில் சொல்லுவது? என்ன பதில் தயார் செய்து வைத்திருக்கிறோம்? மன்னரையிலே மலக்குமார்கள் நம்மிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்ல முடியும்? இங்கு நாம் ஒழுங்காக நல்ல முறையிலே நடந்திருந்தால் தானே அங்கு நாம் பதில் சொல்ல முடியும். சிந்தித்து பார்க்க மாட்டோமா? எதற்காக வாழுகிறோம் என்பதை முதலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமைக்காக வாழ இறைவன் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். மறுமைக்காக நாம் வாழ வேண்டும். இவ்வுலகம் என்பது ஒரு கனவு போல்தான். என்றைக்கு மரணிப்போம் என்று தெரியாது. எந்த நேரத்தில் மரணிப்போம், எப்பொழுது மரணிப்போம், எந்த நொடியிலே எந்த இடத்திலே மரணிப்போம் என்பது கூட யாருக்கும் தெரியாத நிலையிலே எப்படி இந்த உலகில் வாழுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமைக்காக வாழ்ந்து மரணத்தை தினமும் நினைவு கூர்ந்து நாம் நல்ல முறையிலே நடக்க இறைவன் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.